வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்களே, நாட்டியம் என்பது என்ற நிகழ்விற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நிலங்களும் நில வகைகளும் அதில் வாழ்ந்த மக்களை பற்றியும் அவர்களுடைய ஒழுக்க வகைகளை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் நாம் பார்த்து கொண்டிருப்பது குறிஞ்சி நில வர்ணனையை பற்றி. இந்த குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் என்று முன்பே நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த மலையும் மலை சார்ந்த இடமும் என்று சொல்லும் போதே அங்கு வாழக்கூடிய மக்கள், அவர்கள் கொண்டாடின தெய்வம், அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட ஒழுக்க நெறிப்பாடு ஆகிய இவையே கருப்பொருளாகும். உரிப்பொருள் என்பது இந்த வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய சலனங்களை பற்றி, அதனுடைய சலனங்களை இன்னும் சற்று பலப்படுத்துவதாக அமையக்கூடிய விஷயங்களை பற்றி அமைத்ததுதான் உரிப்பொருள் என்பது. குறிஞ்சி நிலத்துக்குரிய மக்கள் குறவன், குறத்தி, வேடுவன், வேடுவச்சி என்று அழைக்கலாம். இதனுடைய தெய்வம் முருகன். இந்த முருகனுக்குரிய வாகனமாக அமைந்தது எது? மயில். ஆக இந்த மயில் என்பது ஒரு பறவை இனத்தைச் சேர்ந்தது. இந்த பறவை இனத்தைச் சேர்ந்தது குறிஞ்சிக்குரிய பறவையாக இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சி நிலத்துக்குரிய நீர் வகைகள் என்று பார்த்தால் மலையில் என்ன இருக்கும்? அருவி நீர் தானே இருக்கும். அருவி நீர் வற்றிவிட்டால் சுனை நீர். ஆக அருவி நீர், சுரை நீர் ஆக இந்த இரண்டும் இதற்குரிய நீர் வகையாக கொள்ளலாம். யாழ் என்பது குறிஞ்சி யாழ். இதனுடைய பண் குறிஞ்சிப்பண் என்று கருப்பொருட்களாக இவையெல்லாம் வகுத்து தந்திருக்கிறார்கள். இவருடைய பொழுது என்னவென்று பார்த்தால் பெரும் பொழுது, சிறும் பொழுது என்று இரண்டு வகை பொழுதுகளை பிரித்திருக்கிறார்கள். இந்த பெரும் பொழுதில் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை என்று இவை 4 வகை மாதங்களாக இதை கொள்ளலாம். சிறு பொழுது என்று எடுத்துக்கொண்டால் யாமம் என்கின்ற ஒரு சிறு பொழுதே இதற்குரிய இலக்கணமாகும். இவ்வாறாக ஒழுக்க வகைகளாக குறிஞ்சி நிலத்திற்குரிய மக்கள் அவர்களுக்குரிய விலங்குகள், பறவைகள், நீர், பொழுதுகள் என்று ஒரு வகையாக பிரித்து அகநானூறு, புறநானூறு ஆகிய 2 வகை இலக்கியங்களிலும் இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள், உரிப்பொருட்களாக பிரித்து இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், பாக்கள் என்பது இப்படித்தான் அமைய வேண்டும் என்று பிரித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏன் நாட்டியத்தில் சொல்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? இந்த வகை நாட்டியங்கள் தான் பிற்காலத்தில் மருவி 8 வகை அஷ்ட நாயிகைகளாக பிரிந்து நாயக்கர்களாக, அதாவது நாயகன், நாயகி, தலைவன், தலைவியாக பிரிந்து அவர்களுக்குரிய இலக்கணங்களாக பிரிந்திருக்கின்றன. நேர்களே, இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய மக்கள்தான் ஏறத்தாழ தலைவன், தலைவியாக, நாயகன், நாயகியாக நாட்டிய வகைகளில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்வதற்காகத்தான் இந்த வகை நிலங்கள், இதனுடைய மக்கள், அவர்களுடைய ஒழுக்க வகைகள் ஆகியவைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஒரு புது விஷயத்துடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டியம் என்பது என்ற நிகழ்வில் தீர்மான வகை அடவுகளில் முதல் வகை அடவை நேற்று பார்த்தோம். 2வது வகை அடவில் கால்கள் எப்படி தட்டப்பட வேண்டும் என்பதை பார்க்க போகின்றோம். முதலில் நன்றாக அரைமண்டியில் அமர்ந்து முதலில் வலது காலை தட்டி அதையே நீட்டி ஒரு கோணத்தில் வைத்து, பின்பு இடது காலை தட்டி வலது காலை இடது காலோடு இணைத்து அரைமண்டியில் அமர வேண்டும். மீண்டும் ஒரு முறை பாருங்கள். வலது கால் தட்டி கோணத்தில் நீட்டி வைத்து இடது காலை தட்டி வலது காலை இடது காலோடு சேர்த்து அரைமண்டியில் வைக்க வேண்டும். இப்பொழுது இடது கால் இடது தட்டி நீட்டி வலது தட்டி இடதினை சேர்க்க வேண்டும். இவ்வாறாக ஆடுவதென்பது 2வது வகை அடவில் மிக முக்கியமான ஒரு அடவு. இப்பொழுது அக்ஷர வகையாக நாம் இன்று பார்க்க போகின்றோம். தெய், தித், தித், தெய், 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 தெய், தித், தித், தெய்,
திங் திண்ணத்தோம். இவ்வாறாக தீர்மான அடவில் இரண்டாவது வகை அடவு தெய் திதித்தை என்று 4 அக்ஷரங்களுடன் கூடி இந்த கால்கள் மட்டும் இப்படியாக சேர்த்து வைத்து ஆடக்கூடிய நிலைமைதான் இரண்டாவது வகை அடவு. இதனுடன் கைகள் எப்படி இணைகிறது என்பதை நாளை பார்ப்போம் நேயர்களே. நன்றி.